ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தாள், கலியுகம் பிறக்கும் முன் கால் நாழி முன் பிறந்தாள், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள், மூவரை ஈண்டெடுத்தாள், செத்து பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானாள், மாண்டு பிழைத்தாள், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவ என்கிற தீவினையாள சிவசிவ என்றிட தீவினை மாறும், சிவசிவ என்றிட தேவருமாவா, சிவசிவ என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம்கார உரிமையிலே ஓம் சக்தி ஆனவளே, ஓமென்ற பிரணவத்தின் உள்ளே ஒளிர்பவளே, பரிசுத்த சுரூபமாய் பரவியே நின்றவளே, அருளிடும் அம்பிகையே, அங்காள ஈஸ்வரியே. நீங்கள் பார்த்துக்கிறது உலக புகழ்பெற்ற 54 சக்தி பீடங்களில் முதன்மையான சக்தி பீடமாக இருக்கின்ற மேல்மலையில் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் ஊஞ்சல் அம்மாவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி திருவிழா மாதிரி போயிட்டுருக்கு மாறுங்க. இது என்ன திருவிழாவாக இருக்கா, என்ன திருவிழா மலையனூரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவிழா இல்லை, இது ஆடி மாதம் அம்மனுக்காக கூழ் ஊத்து திருவிழா தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. அதனுடைய பதிவுகளாக கொடுத்துட்ருக்கேன். 3 இடத்துல கூழ் ஊற்றுவோம். கங்கை அம்மாவுக்கு ஒன்று, பார்த்திங்கன்னா அங்காளம்மனுக்கு ஒன்று, தாயனூரில் இருக்கிற முத்தாளம்மனுக்கு ஒன்று. இந்த 3 அம்மாவுக்கு விரதம் இருந்து காப்பு கட்டி திருவிழா கோலம்போது தான். ஏன்னா கூழ் ஊற்றுறதே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக கூழ் ஊற்றுறோம். கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா எங்களுக்கு செலவாகும்னு சொன்னேன். இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மேளம் பார்த்திங்கன்னா கேரளா மூலத்துலேருந்து எல்லா மூலமும் சரி, சாமி அவ்வளோ திருப்தியாக வர்ணித்து போயிட்டுருக்கோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கூழ் ஊற்றுறதுக்காக எல்லாருமே ஊரில் எல்லாருமே அழைச்சிட்டு போகிறாங்க. கிரகம் ஜோடித்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஊரை சுற்றி வரும். ஊரை சுற்றி வரும்போது அந்தந்த ஊர்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்தந்த தெருவுலேருந்து அப்படியே நிற்பாங்க. கும்பலாக தான் வரணுன்றதுக்காக. ஏன்னா 1000 குடும்பங்கள் இந்த கோயிலுடைய பராமரிப்பு கண்ட்ரோல் இருக்கிற குடும்பங்கள் 1000 குடும்பம் இருக்குது. மேல்மலையனூர் பார்த்திங்கன்னா கோயிலேருந்து ஏரியிலேருந்து எல்லாமே எங்கள் கண்ட்ரோலில் தான் இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஏன்னா அம்மா எங்களை சிறப்பாக வச்சுட்ருக்காங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துட்டுருக்கோம். எந்த வித குறையும் இல்லை. ஏன்னா இங்கே என்ன ஜெயிக்கிறதோ அதுதான் ஆளுங்கட்சியாகவே இருக்கும். அங்கே சூரியன் ஜெயிச்சார் சொன்னால் அங்கே மேலே இடத்த பார்த்தா சூரியன் தான் ஆட்சி பிடிக்கும். நீங்கள் ரெட்டையில் ஜெயிக்குதுன்னு சொன்னால் அங்கே ரெட்டையில் தான் ஆட்சி பிடிக்கும். அந்த மாதிரி தான் இது வரைக்கும் ஒரு மிராக்கலாக நடக்கும். அது எங்களுக்கே நிறைய பேர் கருத்து கணிப்பெல்லாம் போடுவாங்க. அதேமாதிரி பார்த்தோன்னா 234ங்கிறது பஸ் இங்கே தான் போகும். அப்போ ஏதோ ஒரு இது இருக்குது. இங்கே மலையனூருக்கும் மேல இடத்துல உட்காரத்துக்கு ஒரு ஐதீகம் இருக்குது. அவங்க நினச்சா மட்டும்தான் உட்கார வைக்க முடியும். இது எங்களுக்கே நிறைய இதில் பேப்பரில் போடும்போது போடுவாங்க. 234 தொகுதியிலும் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, டிஎம்கே ஜெயிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஜெயிச்சிருக்கோ அதுதான் மேலே ஆட்சி பிடிக்கும். அம்மா ஆணையிட்டால் தான் அது மேலே போய் உட்கார முடியும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விஷயம் கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்காது. எல்லா இடத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எங்களுடைய பூசாரிகள் வகைராக்கள் எல்லாமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான். திருமணம் ஆகாதவர்களாம். ஏன்னா இந்த இதுவெல்லாம் எடுக்கணும், அக்னி செட்டி எடுக்கணும்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. இவங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கெலாம் இருக்குது. இவங்க எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு கணக்கெலாம் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்து செய்யணும். அபிஷேகம் செய்யணும்னா ஒரு சிலர் மட்டும்தான் அபிஷேகம். அந்த சர்ச்சு கட்டணும். சர்ச்சு கட்டினா தான் உள்ளே லிங்கம் வச்சுருப்பாங்க. அந்த லிங்கத்தை அங்கே அதுக்குன்னு கட்டிட்டு போய் வெளியில் போய் கட்டிட்டு வருவாங்க. அந்த லிங்கத்தை கட்டினா தான் சிவனுக்கே அவங்க பொருத்தமானவர்கள் சொல்கிறோம். சிவன் தன்னுடைய கணவருக்கு உண்டான இது அவங்கக்கிட்ட அந்த அம்சம் இருக்குது. அந்த அம்சம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த அம்பாளை தொட்டு தண்ணி ஊற்ற முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோயில் கோலன்னு கட்டிட்டு அவங்கவுங்க என்னென்னோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அது அந்த இடத்துல பலனே தராது. பலன் தரணும்னு சொன்னால் நம்ம முழுமை ஈடுபாடோடு இருக்கணும். அதுக்கு உண்டானது என்னங்க பண்ணணும், எப்படிங்க நாங்கள் கோயில் கட்டிட்டேங்க எனக்கு தெரியலங்க, ஏதோ வழிபாட்டு முறைகள்லாம் தெரியாமல் தாங்க இருக்குது, அதனால தாங்க கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் அதை போயிட்டு முறையாக போய் சர்ச்சு கட்டிக்குவாங்க. அது உள்ளே லிங்கம் இருக்கும். காலையில் அவங்க அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தான் வெளியே வருவாங்க. ஒரு சில நாள்லாம் அபிஷேகம் பண்ணால் தான் சாப்பிடவே முடியும். வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னால் குளிக்கிறேன்னா அபிஷேகம் பண்ணாமல் இருந்தால் சாப்பிடவே மாட்டாங்க. அப்படியே இருப்பாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சாப்பிடக்கூடாது. அது அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்க குளிச்சுட்டு அபிஷேகம் பண்ணிட்ட பிறகு தான் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் மதியத்துக்கு மேலே சாப்பிடுவாங்க. நைட்டு கூட ஆகிடும். ஏன்னா அவங்களும் குளிக்கணும். அந்த சிவனுடைய அம்சமாக இருக்கிறதால அவங்களும் குளிக்கணும். அந்த லிங்கத்தை குளிப்பாட்டிட்டு தான் அந்த விரதத்தையே முடிக்கணும். அதேமாதிரி சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. இதுமாதிரி ஐதீகம் பல விஷயங்கள் இருக்குது.
நானே எனக்கு வந்து தீபார்த்தனை மட்டும்தான் பண்ண முடியும். அம்மாவுக்காக நான் அபிஷேகம்லாம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் எனக்கு அந்த அனுமதி இல்லை. ஏன்னா நான் எனக்கு அம்மா பிள்ளையாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதனால ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு அந்த எண்ணம் வரல. ஏன்னா அந்தந்த உணர்வும் ஒவ்வொரு சிலருக்கு மட்டும்தான் வரும். எல்லாருக்குமே வந்துடாது. நீங்கள் பணம் காசு வருதுன்றதுக்காக தான் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, வேணும்னே கட்டிக்குவாங்க. பணம் போனால் அபிஷேகம் பண்ணால் நமக்கு எதனா காசு கிடைக்காதா, நம்ம எதனா பண்ணால் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணிட்டு வராங்க. அதனால் ஈடுபாடு கிடையாது. எப்போ யாருக்கு என்னென்ன கொடுப்பனை இருக்குதோ அந்த கொடுப்பனை அவங்க மட்டும்தான் கொடுக்க முடியும். வேறு யாராலும் கொடுக்க முடியாதான். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எல்லாமே கிரகம் எடுத்து ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டங்கள். 1000 குடும்பம் இன்றைக்கி திருவிழா நடத்துகிறோன்னு சொன்னால் திருவிழாவாக தான் தெரியும். அது ஊர் மக்களாக தெரியாது. ஒரு சில இடத்துல கூழ் ஊற்றுறது தான் பார்ப்பீங்க, சிம்பிளாக ஊற்றுவாங்க. நாங்கள் ஒரு வட்டாவே பெரிய வட்டாவெல்லாம் வச்சுருப்போம். அந்த பெரிய வட்டாவில் இது வரைக்கும் அந்த காலத்துலேருந்து இப்போ இது வரைக்கும் அதுதான் நாங்கள் ஊற்றிட்டு வரோம். ஏன் சொன்னால் இந்த நாடு நகரம் எல்லாமே நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாமே செழிப்போடு இருக்கணும். இது அம்மா மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். ஏன்னா நீங்கள் போய் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து கண்ணீர் விட்டிங்கன்னா உடனே இறங்கி வந்துடுவாங்க. அந்த அங்காளம் பண்ணுறது அதுதான். அங்கத்தையே பாதியாக கொடுத்த சிவனுக்காக தன்னுடைய பாதியை சரி பாதியை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆதிசக்தியே அவங்க தான். தக்கனுக்கு மகளாக பிறந்த தாட்சனே பிறக்கிறாங்க. 3வது பிறவி தான் அங்காளம்மன். அந்த அவங்க பவராக இருக்கக்கூடாது, எனக்கு தான் முழு பவர் சொல்லிட்டு இல்லை, தன்னுடைய பாதியை கொடுத்துட்டு சிவனுக்கு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சிவனுடைய ஆலோசனை என்னவோ அது என்ன செய்கிறாரோ அதை கவனிச்சுட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் எல்லாமே அம்மா தான். அவங்க யார் என்ன பண்ணுறாங்க, பிரம்மா என்ன பண்ணுறாரு, சிவன் என்ன பண்ணுறாரு, விஷ்ணு என்ன பண்ணுறாரு, எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. விஷ்ணு தன்னுடைய அண்ணனாகவும், பிரம்மா தன்னுடைய இதுவாகவும், ஒவ்வொரு படைப்பு காத்தல் அழித்தல் ஒவ்வொரு பிரான்ச்சை கொடுத்துட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாங்க. யாராருக்கு என்னென்ன செய்கிறாங்க, கரெக்டாக செய்கிறாங்க, முறையாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதிசக்தியில் பார்த்தீங்கன்னா முதல்ல உலகம் உருவாகும் போதே இந்த திரேதாயுகம் முதல் சக்தி யுகம் தான் முதல்ல தோன்றியதான். சக்தி யுகத்தில் தான் அவங்களே தன்னிச்சையாக ஆட்சி செய்கிறாங்க. லலிதா திரிபுர சுந்தரி சொல்லிட்டு 3 அவதாரம் இருக்காங்க. அவங்களே படைத்தல், காத்தல், அழித்தல், மருளுதல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த தொழில் மொத்தத்தையும் அவங்க தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் விரிவாக்கம் பண்ணுறாங்க. விரிவாக்கம் பண்ணது தான் பல ஜீவராசிகளை உற்பத்தி பண்ணுறாங்க. உற்பத்தி பண்ணி தான் ஜீவராசிக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நம்ம ஒரு ஆளால் பார்க்க முடியாது. அப்புறம் தான் இவங்களை எல்லாமே தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பதவிகள் கொடுத்து அந்த பதவியை இன்றைக்கி வரைக்கும் சரியாக பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுக்கு எக்கச்சக்கமான கோயில், சிவனுக்கு எக்கச்சக்கமான கோயில் போட்டி போட்டுக்கிட்டு. ஆனால் பிரம்மாவுக்கு மட்டும் கோயில்கள் இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த புராணங்களில் வந்துடுச்சு. ஏன்னா பிரம்மா இந்த பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. பிரம்மன் சரியான முறையில் அதை பண்ணலை. ஒரு சில விஷயங்களை நேர்மையாக செய்யாத காரணத்தால் தண்டனையாக கூட தான் உனக்கு கோயிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு 2-3 கோயில்கள் இருக்குது. திருச்சியில் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சொல்லிட்டு சிவனுக்கு பிரம்மாவுக்கு தனிப்பட்ட கோயில்கள் இருக்குது. இதுமாரி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில கோயில்கள் தான். அது கூட பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் கிட்டத்தட்ட ஒரு 11 லிங்கம் பெரிய பெரிய லிங்கமாகவே இருக்கும். ஒரே இடத்துல அவ்வளோ பெரிய லிங்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த இடத்துல போய் உட்காந்து பிரம்மாவே தன்னுடைய தவத்தை கேட்குறாரு. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாபத்தை நீக்கி எனக்கு மறுபடியும் திருப்பியும் படைப்பு தொழிலை கொடுப்பான்னு சொல்லிட்டு சிவனிடம் வேண்டி கேட்பார். கேட்கும் போது தான் மறுபடியும் சிவனே காட்சி கொடுத்து அவருக்கு பிரம்மாவை படைப்பு தொழிலுக்கு உருவாக்குறார். ஏன்னா படைக்கும் தொழில் கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆகிட்டு அப்புறம் முருகன் எடுத்து நடத்துவார். ஏன்னா நானே அதை படைக்கக்கூடாது அப்படின்னு தான் முருகன் எடுத்து அவர் படைக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே மேல் நோக்கி இருக்கும். அதாவது வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கும். எல்லாமே அவர் அதாவது மிளகா பார்த்தீங்கன்னா கீழே இருக்குதுன்னா இவர் மேலே நோக்கி படைச்சிருப்பார். வித்தியாசம் தெரியணும்னு சொல்லிட்டு முந்திரி பழத்துக்கு கொட்டையை வெளியே வச்சுருப்பார். நிறைய வித்தியாசங்கள். என்னுடைய படைப்பு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் படைப்பு ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். அதே நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்னடா இது இந்த மாதிரி படைப்பு தான் நான் படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் எல்லோரும் இப்படி படித்தாங்கன்னா இப்படி தான் வித்தியாசமாக படைப்பான்னு சொல்லிட்டு முருகனுடைய படைப்பு வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் பிரம்மனுடைய சாபத்தை அதை சரி பண்ண பிறகு தான் அவருக்கு மறுபடியும் திருப்பி அவருக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி யார் என்னென்ன பாவங்கள் பிரச்சனைகள் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்துக்கும் உண்டான தண்டனைகள் இருக்குது. யாருமே நம்மளை சுற்றி பார்க்கலன்னு நினைக்காதாங்க. இறைவன் நம்மளை சுற்றி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அமானுஷ்ய சக்திகள் நம்ம கூட இருந்துட்டு தான் இருக்குது, பேசிட்டு தான் இருக்குது. ஏன்னா இது அவங்க வாழ்ந்த பூமி.
ஏன்னா அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டா நேராக இந்த இடத்துக்கு தான் வந்துடுவாங்களாம். மேலோகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு மனசு கஷ்டமோ ஏதோ ஒன்று தான் சொல்லிட்டு தவத்துக்காகவே இந்த பூமியை தேர்ந்தெடுத்தாங்க. பூமியில் வந்து உட்காந்து தவம் கிடப்பாங்க. சிவனாக இருக்கட்டும், பிரம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லி அப்படியே தேடுவாங்க. எங்கப்பா சிவனை காணோம்னு பார்த்தா அவர் கீழே போயிட்டு ஒரு தவத்தில் உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க ஆண்ட பூமியில் தான் இன்றைக்கி நாம் ஆண்டுகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து என்னென்னா வந்து அந்த பொய் களவு, ஏன்னா வந்து கலியுகம் இல்லையா, அந்த கலியுகம் பிறந்ததே நம்ம வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா கலியுகத்திலே பிறந்துடக்கூடாது. பிறந்துட்டோம்னு சொன்னால் அதனுடைய இறை அருளோடு சேர்ந்து தான் நம்ம பயணிக்கணும். இறைவனுக்கு உண்டான விஷயங்கள்லாம் என்ன, சித்தர்கள் என்ன சொன்னாங்க, நாடு நகரம்லாம் எப்படி வந்து மக்கள் என்ன மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி அடிப்படையில் வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தான் அந்த மகாபாரத போரே நடந்தது. அந்த மகாபாரத போர் எதுக்குன்னு சொன்னால் 100 பேர் கௌரவர்கள், 5 பேர் பாண்டவர்கள். அந்த 5 பேரில் தான் வந்து பாண்டவர்களில் இருக்கிறது 5 பஞ்சபூதங்கள் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து 5 பேர்கள். அந்த பஞ்சபூதம் தான் ஆண்டுகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 100 பேர் கௌரவர்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 100 பேரில் தான் நம்ம எல்லாமே இப்போ மக்கள் இருந்துகிட்டு இருக்கோம். அவர் எவன் மனசில் வந்து என்ன வஞ்சகம் வச்சுருக்கான், என்ன எப்படி இருக்கான் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அந்த கேரக்டர்ஸ் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு தலைமுறையும் வர நம்ம திருப்பி பிறக்க அதுக்கு உண்டான நம்ம என்ன நன்மை தீமைகள் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பறக்கிறோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேல்மலையில் பூசாரிகள் எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு செய்கிற பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் வந்து இன்றைக்கி செய்யணும். இதுவே இது கம்மி தான். நாங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா வேஷமும் போடுவாங்க. அங்காளம்மன் வேஷத்துலேருந்து காளி வேஷத்துலேருந்து எல்லா வேஷமும் போட்டு ஆடுவாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பிரச்சனைகள் வருதுன்றதுக்காக தான் எங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி இப்போ ஆட்டம் ஆடிக்கிட்டு வந்துட்ருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி முறையான ஆட்டங்கள் தான் இருக்கணும், வேறு யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி கிண்ணி போட்டுட்டு அவங்க ஒரு அமக்கலம் பண்ணிவிடுவாங்கன்றதுக்காக தான் என்ன பண்ணுறோம், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே இப்போ நாங்கள் கூழ் ஊற்றுறதை ஒரு கண்ட்ரோலாக கொண்டு வந்துட்ருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா ஒரு திருவிழா நடத்துகிறேன்னு சொன்னால் எப்படிலாம் இருப்பாங்க, 1000 பேர்னால் 1000 பேரும் 1000 விதமாக இருப்பாங்க இல்லையா. நாங்கள் இங்கேருந்து கூழ் ஊற்றும் போதே சொல்லுவோம், எந்த வித அசம்பாதமும் வரக்கூடாது, எந்த அடிதடி சண்டையும் நடக்கூடாதுப்பா. இங்கேருந்து நம்ம கூழ் ஊற்றுறதும் அருமையாக இருக்கணும், மக்கள் எல்லாமே பார்க்கணும். இன்றைக்கி வந்து எல்லாமே பார்த்துட்ருக்காங்க, ஊரே வந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருந்துகிட்ருக்கோம். அதனால் வந்து யாரும் எந்த தப்பும் பண்ணாதீங்க, அதாவது குடிக்க கூட வந்து அதுக்கப்புறம் குடிங்கன்னுவாங்க. அந்த மாதிரி வந்து ஏன்னா நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்களை சுற்றி தான் நிற்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிட்டா எல்லோரும் கும்ப குடிக்குவாங்க. அந்த இடத்துல பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குதோ அத்தனையுமே பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி அந்த கண்ட்ரோல் வந்து எங்ககிட்ட இருக்குது. காரணம் என்னென்னா வந்து எங்களுக்குள்ள ஒரு ஒத்துழைப்பு தான். இன்றைக்கி வந்து ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்குது. ஒரு சில கோயிலெலாம் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள் போட்டி போட்டுக்கிட்டு வராங்க. நான் தண்ணி ஊற்றுறாங்க, நான் ஊற்ற மாட்டேங்க, நீங்கள் ஊற்ற மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கோயிலை திறக்கிறது கூட வந்து பிரிவினை பார்க்குறாங்க. ஏன்னா வருமானம் இல்லைன்னு சொன்னால் அந்த கோயிலுக்கே போக மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதனுடைய அம்சம் நமக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னால் ஒரு சில பாக்கியமாக நம்ம நினைக்கிறோம். ஒரு கோயிலில் வந்து தண்ணி ஊற்றுற வழக்கம் இருக்குதுன்னா அதுவே நல்லதாக நினைக்கணும். நம்ம பரவாயில்ல அந்த அம்பாளுக்காக தண்ணி ஊற்றுறோம், ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பலன் தருவாங்க. நிச்சயமாக பலன் உண்டு. எந்த கோயிலில் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்களோ, நீங்கள் கஷ்டப்பட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுங்க, நிச்சயமாக அதுக்குண்டான பலன் இருக்குது. நீங்கள் வந்து அதிகாரிகளாக மாறலாம், இல்லை ஏதோ ஒரு வேலை விஷயங்களாக இருக்கலாம், விவசாயம் இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வருமானத்தை வந்து நிச்சயமாக அம்மா வந்து பலன் தருவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தரலைன்றத ஒரு காரணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, கோயிலே திறக்க மாட்டாங்க. அந்த திருவிழா டைமில் மட்டும் போயிட்டு கோயில் திறக்கிறது, தண்ணி ஊற்றுறது, க்ளீன் பண்ணுறது, அப்போ தான் உட்காந்து பேசுவாங்க. அது வரைக்கும் அந்த இடத்த போக கூட மாட்டாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கண்டுக்காமல் இருந்தால் அந்த தெய்வம் எப்படி அந்த ஊரையே எப்படி காப்பாற்றணும்? அந்த ஊரை காப்பாற்றணும்னா அந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் பவர் இருக்குது. ஒரு எல்லையிலேருந்து ஒரு பிரச்சனை உள்ளே வருதுன்னு சொன்னால் அந்த எல்லையே வந்து காவலாக இருப்பாங்க. அதுக்கு தான் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயும் சரி, மலையனூர்லேருந்து வளர்த்தி போனீங்கன்னா ஒரு எல்லைக்காவல் தெய்வம் இருக்கும், ஒரு ஈயகுணம் போனீங்கன்னா ஒரு எல்லைக்காவல் தெய்வம் இருக்கும், துறப்பாடி லைனில் போனீங்கன்னா அந்த பக்கம் ஒரு எல்லைக்காவல், தாயனூர் பக்கம் போனீங்கன்னா ஒரு எல்லைக்காவல். இந்த மாதிரி எல்லாமே எல்லை காவலாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு எல்லை காவல் தெய்வம் இருக்குது. அந்த எல்லை காவல் தெய்வம் வந்து நம்மளை வந்து காத்து நிற்குது. எதுவுமே பார்க்கல நினைக்காதீங்க, நிச்சயமாக பார்த்துட்டு இருக்கு. நம்ம போகும்போதே நான் வெளியில் போகிறேன்னு சொன்னால் அந்த எல்லை காவல் தெய்வத்தை வணங்கிட்டு போவேன். நான் போகிற இடம் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், நான் திரும்பி வர வரைக்கும் எனக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு தான் போவேன். அந்த மாதிரி வந்து நம்ம இறைவனோடவே பயணிக்கணும். இன்றைக்கி வந்து அந்த மாதிரி கிடையாது, ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயமா பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பண்ண தான் நமக்கு வந்து நல்ல நல்ல உள்ளே வர ஆரம்பிச்சு, நமக்குள்ளே ஆத்மாக்கள் வந்து நல்ல ஆத்மாக்கள்லாம் நமக்குள்ளே வரும் பேசும், நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க.
இன்றைக்கி நிறைய பேர் வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டங்கள், பிரச்சனை, ஏன்டா பிறந்தோன்னு வளர்ந்தோன்னு இரவு வந்துட்டாவே போதும் அவங்க வந்து நரக வேதனை தான் அனுபவிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இறப்பு எந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்களுடைய இறப்பு அவங்களுக்கே தெரியும். நம்ம இதுக்கு மேலே இருக்க மாட்டோம், நம்ம போயிட போகிறோம், நம்ம இறப்பு நமக்கு தெரியுது, இதுக்கு மேலே நாளுக்கு நாள் நம்ம உடம்பு போயிட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டு கண்கூடாக பார்ப்பாங்க. பகலில் இருக்கிற சந்தோஷம் இரவில் கூட இருக்காது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பேய், பிசாசு, பில்லி, சூன்யம் அப்படின்ற விஷயத்தில் அடிபடுறாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நோய் நொடி கஷ்டத்துக்காக அனுபவிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நாம் எவ்வளோ தேவலாம். இதுக்கு காரணம் என்னென்னா அந்த இறையருள் நமக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. அதனால தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக உடம்புலேருந்து எல்லாமே, கை கால்லேருந்து எல்லாமே இறைவன் வந்து தனித்தனியாக பாகமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நீ நினச்சினா எதை வேணாலும் அடையலாம். நீ என்ன நினைக்கிற அப்படியே நடக்க முடியும். ஏன்னா அந்த இறைவனுடைய படைப்பில் தான் நம்ம வந்துட்டுருக்கோம். அந்த இறைவன் வந்து சந்தோஷப்படும். நான் ஒரு ஜீவராசியை படைத்தேன், இன்றைக்கி இந்த அளவுக்கு அது சந்தோஷப்படுதுன்னு சொன்னால் அந்த இறைவனுக்கு ஒரு சந்தோஷம். இன்றைக்கி வந்து இறைவனிடம் வந்து போட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. கோயிலா என்னப்பா, அதை இந்த கோயில் வந்து என்ன பண்ணிடுச்சு, எனக்கு அந்த தெய்வங்களை எனக்கு என்ன பண்ணிச்சு, குலதெய்வ கோயிலுக்கே வந்து போட்டி போட்டுட்டு இன்றைக்கி நிறைய பேர் போகாமல் இருக்கிறாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு வந்து இறையருள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ கஷ்டப்படுறவங்க எல்லாம் வீட்டில் குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு எனி டைமும் பார்த்தீங்கன்னா ஏன்டா வீட்டுக்கு போகிறோன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கோம். அம்மாட்டிக்குள்ளே சண்டை, குழந்தைகளுக்குள்ளே சண்டை, மன நிம்மதி இல்லாத ரொம்ப கஷ்டங்கள். இது காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம வந்து இறையருள் நம்மக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இறையருள் வந்து நம்ம வந்து தினசரி வந்து கோயிலுக்கு போகிற பழக்க வழக்கம் வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை தான் போகணுன்னு அவசியம் இல்லை. தினசரி காலையில் போயிட்டு குளிச்சுட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு ஏதோ பக்கத்தில் இருக்க உங்களுடைய அம்பாளுடைய சன்னதி இருக்கும், ஏதோ ஒரு கோயில் இருக்கும், அந்த இடத்துல வந்து மூதாதையர்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு தான் போயிருப்பாங்க, சாமி கும்பிட்டுருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு வேண்டுதல் வைங்க. இந்த மாதிரி இருக்குது, எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். சாயந்தர டைம் ஆனால் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிடுவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருப்பார். சாயந்தர டைமில் பார்த்தா இறைவனோட ஒரு சிலராக சொல்லுவாங்க அது சாமி பைத்தியண்டான்னுவாங்க. சொன்னால் சொல்லி போய் போகிறாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. நமக்கு நல்லா இருக்கிறோமா, நாம் நல்லா இருக்கிறோமான்னு தான் பார்க்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் நமக்கு வந்து நல்லதாகவே தெரியும். அவங்க பார்க்குற பார்வை வேறு, நம்ம பார்க்குற பார்வை வேறு. நான் இன்றைக்கி வரைக்கும் அனுபவிச்சுருக்கேன், சந்தோஷமாக வந்துட்டுருக்கேன். காரணம் என்னென்னா நான் பார்க்குற பார்வைகள் எனக்கு வந்து இந்த உலகமே புதுசாக தெரியுது. ஏன்னா அந்த உலகத்தில் வந்து இவ்வளோ ஜீவராசிகள் படைச்சிருக்காங்க. அந்த ஜீவராசிகள்லாம் எப்படிலாம் வாழ்ந்துட்டுருக்கு, எப்படி இது கலராக இருந்துகிட்ருக்கு, எப்படி பேசுது, எப்படி அந்த மொழி எப்படி தெரிஞ்சுக்கிறோம், நம்ம ஜனங்க எந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, எவ்வளோ ஜாலியாக இருந்துட்டுருக்காங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கிற பார்க்க உங்களுக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷங்கள் வர ஆரம்பிச்சிடும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேருமே கஷ்டப்படுறவங்கள தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துங்கிறதால தான் வந்து கஷ்டங்கள் நமக்கு வந்து தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கோம். அடுத்தவங்க கதையை பற்றி பேசுகிறது, அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறது, இது எதையுமே பேசாதீங்க. இதுக்கெல்லாம் வந்து தண்டனை வந்து நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நாம் என்ன முன்னேற போகிறோம், நமக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, வாழ்க்கையில் நம்ம முன்னேறத்துக்கு என்னென்ன வழிகள் செய்யணும், மக்கள் வந்து எந்த மாதிரி இருக்கிறாங்க, நாம் எப்படி முன்னுக்கு வரணுன்றதை மட்டும்தான் மனசில் நினைக்கணும். நிறைய பேர் அந்த மாதிரி நினைக்கிறதில்ல. அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறது, இவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறது, சிண்டு முடிச்சு விட்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. சொன்னால் இது சொல்லாதுன்னு சொன்னால் அதுதான் உடனே போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருந்துகிட்ருக்காங்க. அப்படின்னும் போது தான் அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டங்கள், பிரச்சனைகள், தொடர்ச்சியான பிரச்சனை வந்தபடியே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நீ என்ன பண்ணுறியோ அதுதான் உங்கள் குடும்பத்துக்கு வரும். நான் நிறைய குடும்பங்கள் பார்த்துருக்கேன். நிறைய குடும்பங்களுக்கு வந்து நானே சொல்லுவேன், நீ வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, உன்னுக்குன்னு ஒரு மருமக வந்தான்னா என்ன நடக்குங்கிறது அப்போ தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிரச்சனை நடக்குன்னு அடுத்தவங்களை நினைக்காதீங்க, உங்களுக்கே அந்த பாதிப்பு வரும். இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு கூட போட முடியாமல், மாமியாருக்கு சாப்பாடு போடாமல், மாமனாருக்கு சாப்பாடு போடாமல். ஏன்னா நீ பண்ணியிருப்ப அந்த விஷயங்கள் வந்து நீ மாமியாராக இருக்கும்போது நீ போட்டிருக்க மாட்ட. அதை இன்றைக்கி அனுபவிப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் அப்படியே கண்ணில் தண்ணி வரும் அவங்களுக்கு. ஆமாம், நாம் பண்ண தப்பு தான். ஏன்னா அந்த கலியுகம் அப்போவே உங்களுக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீ என்னென்ன பண்ணியோ நானே அதை தான் பார்ப்பேன். ஏன் இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ பேர் இருந்து ஏன் அவங்களுக்கு சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு கூட போட மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்க எதனா தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி அப்படி யோசனை பண்ணும்போது தான் சொல்லுவாங்க. அவங்க யாருன்னா கேட்டேன்னா, அங்கே பக்கத்தில் கேட்டேன்னா எப்படிங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க மாமியாருக்கு அவங்க சாப்பாடு போட்டது இல்லையா. பல குடும்பங்கள் தனித்தனியாக அண்ணன் தம்பி யார் வந்தாலும் சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொன்னது கூட கிடையாது. அப்படி வந்து உனக்கு வந்து உன் பிள்ளைகள் உங்களுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க. நீ என்ன செய்கிறியோ அதை தான் சொல்லுவாங்க. என்ன விதைக்கிறாயோ அதை அறுவடை பண்ணுவான்னு சொல்லுவாங்க.
அதெல்லாம் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க யார் யார் ஹிஸ்ட்ரியும் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். யார் யார் என்னென்ன பண்ணாங்க. அண்ணன் தம்பிங்களுக்கு மோசம் பண்ணவங்க யாருமே மோசம் பண்ணவங்க யாருமே நிம்மதியாக வாழ முடியாது. யார் யாருக்கு நீங்கள் வந்து என்னென்ன கெடுதல் பண்ணுறீங்களோ நீங்கள் அதே மாதிரி பாதிப்புக்கு உள்ளாவீங்க. அதுதான் வந்து கலியுகம். இந்த கலியுகம் பிறந்ததே வந்து என்னென்னா உன்னுடைய தண்டனை வந்து நீயே தான் அனுபவிச்சுட்டு போகணுன்றது. அந்த கர்மாக்கள் இங்கேயே தான் இருக்குது, நீ அனுபவிச்சுட்டு தான் போவேன். பாதி வாழ்க்கை நீ என்னென்ன பண்ணன்றதை நினச்சி பாரு. நீ படுக்கும்போது யோசனை பண்ணு யார் யாருக்கு என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த பண்ண பாவங்களுக்கு உண்டான தீர்வு தான் இங்கே பண்ணிட்டு பார்த்துட்டு போவோம். அதான் கலியுகம். மேலோகத்தில் ஒரு தண்டனை கொடுக்கறதுங்கிறது இல்லை. இந்த கலியுகத்தில் நீயே இங்கே அனுபவிச்சுட்டு தான் போகணும். நான் நிறைய குடும்பங்கள் பார்த்துருக்கேன். நிறைய பஞ்சாயத்துக்கு போவேன். பஞ்சாயத்துக்கு போகும்போதெல்லாம் பேசுவேன் இப்படிலாம் இருங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே வந்து அந்த முரண்பாடான கருத்துக்கள் பிரச்சனைகள் தான் இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளே நான் பார்த்தா சண்டைகள் அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே என்னடா இது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இவ்வளோ சண்டை நடந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சொத்து தகராறுலேருந்து வீடுலேருந்து எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்பம்பிள்ளைக்குள்ளே இப்போ கோயிலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் மீன பர்வதராஜ மக்கள் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க கூழ் ஊற்றுறதுக்காக. இந்த கங்கை அம்மன் கோயிலுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. மேலே வாத்தியத்தோடு கிரகத்தோடு ஆட்டம் பாட்டம் சந்தோஷத்தோடு வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கோயில்கள்லையும் சரி அந்த சிறப்பாக வந்து விசேஷமாக திருவிழாவாக கொண்டாடுங்க. திருவிழாவாக கொண்டாடிங்கன்னா அது நிச்சயமாக அந்த அம்மா வந்து சந்தோஷப்பட்டால் எல்லாமே நடக்கும். எல்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருக்காங்க. யாரையும் பார்க்கல நினைக்காதீங்க. அந்த அம்மானுஷ்ய சக்தி நம்மளை சுற்றி எல்லாமே பார்த்துட்ருக்கு. நீ என்ன செய்யலை, இதுக்கு என்ன தெரிய போகுது, நாம் என்ன செய்கிறது தெரிய போதா நினச்சி இப்போ நிறைய பேர் தப்பு பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். அந்த தப்புக்கு உண்டான தண்டனை நிச்சயமாக நடக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதானே தவிர அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த கர்மானா என்ன, நம்ம ஏன் வந்து அனுபவிக்கிறோம், நமக்கு ஏன் வந்து பிள்ளைங்க இன்றைக்கி சாப்பாடு போடலை, நம்ம ஏன் உதவி தள்ளியிருக்கிறோம், நமக்கு ஏன் வந்து யாருமே நம்ம சுற்றி அரவணைப்பு இல்லாமல் இருக்கிறதுன்னு சொன்னால், நீ அந்த மாதிரி பிள்ளையாக இருக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன பாவங்கள் பண்ணியோ அந்த பாவங்கள் தான் அது சாபமாக மாறும். செத்த ஆத்மாக்கள் எல்லாமே உயிரோடு தான் இருந்துகிட்ருக்காங்க. அந்த ஆத்மா சுற்றிட்டு தான் இருக்குது. அவங்களுடைய உடம்பு தான் போயிடுச்சே தவிர அந்த ஆத்மாவான சுற்றிட்டு இருக்குது, நம்மளை பழி வாங்கிட்டு இருக்குது. நீ எனக்கு என்னென்ன பாவங்கள் பண்ணியோ அதெல்லாம் நிச்சயமாக நீ அனுபவிப்படா அப்படின்னு சொல்லிட்டு அது சாபமாக விடும். நம்மளை சுற்றி தான் அந்த ஆத்மாக்கள் இருக்குது. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமிலாம் வந்து எதுக்கு நம்ம சொன்னால் பௌர்ணமி வந்து குலதெய்வத்துக்கும் அமாவாசை வந்து பித்ருவுக்கும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இருக்கும்போது அவங்க செய்யாத விட்டாலும் நம்மளுடைய குடும்பை நம்மளோட தண்டனையை அனுபவிச்சுங்கிறன்னு சொன்னால் அந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணி இதுமாரி நான் பண்ணதெல்லாம் தவறு தான், நான் இப்போ நான் உணர்ந்துட்டேன், எனக்கு வந்து இந்த கர்மாவிலேருந்து விடுதலை பண்ணு, என்னோடய பிள்ளை வந்து என்கிட்ட சாப்பிடல, என்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லை, அவனுடைய ரூட்டே வேறு மாதிரி போகுது, தவறான ரூட்டுக்கு போகிறான், நான் என்னென்ன பண்ணணும் அதே தான் என் பிள்ளை எனக்கு பண்ணிகிட்ருக்கான், என் பொண்ணு அந்த மாதிரி தான் பண்ணுறான், என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து அமானுஷ்ய சக்தியில் நம்ம எல்லாமே வந்து என்னை வாழ விடலை, நான் இருக்கலாமா போகலாமான்ற எண்ணங்கள் தான் வருது. வீட்டில் போனால் உட்காந்தா நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வேண்டிங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்க மாறிடுவாங்க. நல்லவங்களாக கெட்டவங்களாக இருந்த அந்த சாபமானது நல்லவங்களாக மாறுவாங்க. அதுக்கு தான் வந்து அமாவாசை வழிபாடு பித்ருக்களுக்கும் குலதெய்வ வழிபாடு வந்து பௌர்ணமிக்கும் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதான் எங்களுடைய பெண்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த கூழ் ஊற்றுறோம் பாருங்கள். இது ஒட்டா ஃபுல்லாக நிரம்பி அது வழிஞ்சால் தான் வந்து இந்த கோடி போகுன்ற ஒரு கணக்கு இருக்குது. எல்லாருமே அப்படியே சந்தோஷப்படுவோம் அந்த கோடி விழும் போதே. ஏன்னா அந்த ஏரியில் வந்து வருஷம் வந்து அந்த ஏரி கோடி போனால் தான் முப்போசை, அதாவது முப்போகுங்கிறேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதை வச்சு தான் விவசாயம் சுற்றி நடக்கும். அந்த மக்கள் எல்லாமே நல்லா இருக்கணுன்ற மாதிரி. அதேமாதிரி இயற்கை சீற்றம் வந்து இந்த மலையனூருக்கு வந்ததே கிடையாது இது வரைக்கும். சரி, ஒரு கடல் பிரச்சனை இருக்குது, ஒரு பூமியில் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை கூட இந்த எல்லைக்குள்ளே எந்தவித அசம்பாவிதமும் இது வரைக்கும் இயற்கை சீற்றம் எதுவுமே பாதித்ததில்லை. காரணம் என்னென்னா அம்மா வந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால் இயற்கை சீற்றம் எங்களுக்கு வந்ததே கிடையாது இது வரைக்கும். எந்தவித பாதிப்பும் வந்தது. இந்த கொரோனா கூட வந்து எங்களுக்கு வந்து பாதிப்பு வந்ததில்லை. அது காரணம் என்னென்னா அம்மாவுடைய கண்ட்ரோலாக நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். அந்த எல்லை சுற்றி நம்மளை வந்து பாதுகாப்பு பண்ணிகிட்ருக்கு. அதனால் வந்து இன்னி வரைக்கும் வந்து எங்களை வந்து பாதுகாப்பு பண்ணி நல்லபடியாக தான் வச்சுருக்காங்க. அம்மா வந்து எங்களுக்கு எந்தவித குறையும் கொடுக்கல. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கும் பித்ருவுக்கும் வந்து இந்த முறையாக செய்யுங்க. அவங்களுக்கு உண்டான முறைகள் பூஜைகள் பண்ணுங்கள். அந்த நல்ல ஆத்மாக்களாக மாறினா தான் மற்ற அமானுஷ்ய சக்தியெல்லாம் நமக்குள்ளே வந்து பல தெய்வங்கள் நமக்குள்ளே நின்று பேசும். இல்லைன்னு சொன்னால் குலதெய்வ அருள் இல்லைன்னா நீ எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு எருவே ஆகாது. எந்த கோயிலுக்கு போனாலும் போய் வரலாம், சும்மா காட்சி பொருளாக தான் தெரியும்.
உனக்கு வந்து அந்த சக்திங்கிறது தெரியவே தெரியாது. சார் நான் கோயிலுக்கு போய் வந்தேன் சார், எனக்கு மாற்றங்கள் நடந்ததுன்னா நிச்சயமாக நடக்க வாய்ப்பே இல்லை. அவங்கெல்லாம் கேட்டு போட்ட மாதிரி கேட்டு போட்டு வச்சுருக்காங்க, மூதாதையர்களும் கேட்டு போட்டிருக்காங்க, வெளியே நிற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சாமி ஆடும்போதே சொல்லும், உங்களுடைய குலதெய்வம் வெளியில் இருக்குது, இல்லை கட்டில் இருக்குது, உங்கள் மூதாதையர்கள் வீட்டுக்குள்ளே வரல, வீட்டு உள்ள கஷ்டங்களும் பிரச்சனைகள் தான் வந்துட்டுருக்கு. அது காரணம் என்ன சொன்னால், நீங்கள் இறையாறுகளை வந்து போகணுன்றதுக்காக தான், தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இறையாறுகளே தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் வந்து அவங்க வந்து கெட்ட சக்தியாக மாறி அந்த பேய் பிசாசுங்க அந்த கெட்ட சக்தியிலேயே வந்து வர வாங்கியிருக்கான். அதாவது நான் வந்து தொந்தரவு கொடுக்குறேன்னு சொன்னால், உன்னுடைய இறைபக்தி உள்ள ஆட்களுக்கு நான் யாருக்கும் எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன். இறைபக்தி யார் இல்லையோ அவங்கள நான் தொந்தரவு பண்ணுவேன், டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவேன். அவங்க வந்து இறக்கும் தருவாயில் அளவுக்கு அவங்க சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போகிற அளவுக்கு நாங்கள் செய்வோம். காரணம் என்னன்னு சொன்னால், அப்போ தான் வந்து இறைவனை நோக்கி வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அதுக்கு தான் வந்து அம்மாவுக்கு வந்து கீழே வந்து பேய் பிசாசெல்லாம் வந்து நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா பாருங்கள், அங்கே போய் பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோயில் உள்ளே போகும்போது 2 பூத வாகனம், 4 பூத வாகனம், வெளியில் வந்து 2 பூத வாகனம் காவல் காத்துருந்தா, உள்ளே போனீங்கன்னா பூத வாகனங்கள் காவல் காத்துருக்கு. அப்போ இந்த காவலுக்கு அதிகாரி யார்? அந்த பூத வாகனம். அந்த பூத வாகனம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு யார் வந்து நினைக்கலையோ அவங்களை எல்லாமே கஷ்டப்படுத்துவோம், துன்பப்படுத்துவோம். அப்போ தான் உன்னையை நோக்கி வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. இல்லைனா வாழ்க்கை என்பதே தெரியாமல் போயிடும். நல்ல சக்தி எது, கெட்ட சக்தி எதுன்னு தெரியாது. அதுதான் பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கணும்னு சொன்னால், இதுமாதிரி கஷ்டப்படும் போது தான் நான் அவங்க ஏற்றுக்குவாங்க. ஏன்னா பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதாவது சூரியன் பார்த்திங்கன்னா காலையில் உதயமாக வராரு, இரவில் போய் மறைவார். அதே பௌர்ணமி வந்து அதாவது சந்திரன் வந்து பாருங்கள் பாதியாக வர்றதும் தேய்வதும் மறைவதும், அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்பிறை தேய்பிறைன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வளர்ச்சி இருந்துகிட்ருக்கு. நம்மளை சுற்றியே வந்து இதெல்லாம் நடக்குதுன்னு தான் இவங்க வந்து அந்த இறைவன் நம்புவாங்க. இல்லைன்னா சொல்லிட்டு அந்த பௌர்ணமியே வந்து ஒரே வடிவத்தில் வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு கிரகங்கள் ஏதோ ஒன்று மேலே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அது ஒரு நாளைக்கு வளர்வதும் ஒரு நாளைக்கு தேய்வதும் மாற்றி மாற்றி காமிச்சு அதுக்கு உண்டான சாபம் என்ன, அது கதைகள்லாம் புராணங்கள்லாம் இருக்குது. ஏன் வந்து சந்திரன் வந்து தேஞ்சி போனான் அந்த கதைகள், இதெல்லாம் வந்து அற்புதமான கதைகள். இதெல்லாம் வந்து புராணங்கள் உண்மையான விஷயங்கள் தான். அந்த அமானுஷ்ய சக்தி நம்மளை சுற்றி நடந்துட்டு தான் இருக்குது. ஆண்டவன் நம்மளை பார்த்துருக்காரு. நிறைவேற்றவனுக்கு தெரியும் அறுவடை எப்படி பண்ணணும், அதுக்கு எப்படி தண்ணி ஊற்றலாம், என்ன பண்ணணும் சொல்லிட்டு. நம்ம வெறும் மண்ணாக தான் இருக்கிறதுக்காக மண்ணுக்கு நான் உயிர் கொடுக்குறது யாரெல்லாம் கேட்டேன்னு அந்த இறைவன் தான். நமக்குள்ளே இருந்து ஜீவராசியில் இருந்து நம்மளுக்குள்ளே வந்து வழி நடத்துறது எல்லாமே அந்த இறைவன் தான். அதான் சொல்லுவாங்க. நிறைய பேர் வருவாங்க, சார் நாங்கள் கோயிலுக்கு வந்தோம் சார், வந்தோம் என்ன பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை சார், அதெல்லாம் வந்து இதை உள்ளே போகவே முடியல சார், பணம் கொடுத்தா போதும் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. பணம் கொடுத்தா தான் சாமி பார்க்குறேன் சார். ஏன் நீங்கள் வந்து அந்த மாதிரி நினைக்கிறீங்க? இறைவன் உனக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்போவே உணர்த்திருக்காங்க. இறைவன் வந்து உனக்குள்ளே இருக்கான், வேறு யாரும் நீ வெளியில் தேடாத. எப்போ வந்து நீ ஜீவராசிகள் மக்களை வந்து எந்த மாதிரி நேசிக்கிறியோ அவங்கெல்லாம் வந்து இறைவனுக்கு உண்டான சமம். எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை ஜீவராசிகள் நேசிக்கிறாங்க, இயற்கையை நேசிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாமே இறைவனாகவே படைக்கப்பட்டவங்க தான். அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அங்காளம்மன் கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க பூ ஊற்றுறதுக்கு எல்லாம் பெண் மக்கள் எல்லாருமே வந்து தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ இறைவன் சொல்கிறார், தூணில் இருக்கும் திருமூலில் இருப்பேன், எல்லா இடத்துலையும் இருந்தால் நான் சொன்னேன் நீங்கள் நம்பலைங்க, எல்லா இடத்துலையும் நான் பரவி தான் கிடைச்சேன், நான் வந்து இல்லாத இடமே எதுவுமே இல்லை. ஆனால் நீயா ஒரு கோயிலுக்கு தேடி நீயா போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு பாகுபாடு பார்க்குறேன். நான் அந்த பாகுபாடு நான் நினைக்கிறேன், யாருக்குமே வந்து எல்லாமே சரிசமமாக நினைக்கிறேன். அதில் வந்து பணக்காரன் வசதியாக இருக்கிறவன் பணம் கொடுத்து உள்ள போகிறான், பணம் இல்லாதவன் வழியில் இருக்கிறான். வந்து யாருக்குமே நான் பாகுபாடு காட்டுறேன், அவன் பணக்காரனாச்சு அவனுக்காக தான் அதிகமாக கொடுக்கணும், கம்மியாக கொடுக்கணும்லாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே ஈவனாக தான் வச்சுருக்கேன். உன்னுடைய புத்திக்கு எதை சொல்லணும்னு சொல்லுவாங்க. என்ன புத்தி நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். காவல் காத்து நிற்கிறவன் தான் பக்தன். 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று போகிற மாதிரி அவன் தான் உண்மையான தொண்டனே, உண்மையான பக்தனே. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அன்னபூரணியுடைய ஜீவசமாதி, அந்த ஜீவசமாதி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் கூழ் எல்லாம் வச்சு படைக்கிறாங்க, படைச்சி ஊற்றுறாங்க. ஏன்னா அந்த அன்னத்தை கொடுத்தவளே அந்த அன்னபூரணி தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காசியில் வந்து அன்னபூரணி தான். சிவனுக்கு படியளந்தால் அன்னபூரணி. அந்த சிவனுக்கு வந்து அங்கே போய் தான் வந்து அந்த பார்த்திங்கன்னா அன்னபூரணிட்டு வந்து வாங்குறாரு. அவர் வந்து கையேந்தி நிற்பார், அன்னபூரணியும் போடுவாங்க காசியிலேருந்து. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த
உடம்பு வந்து என்னென்னா அவருடைய பசி வந்து தீர்க்க முடியல தான் அவர் கடைசியாக வந்து எல்லா இடத்துக்கும் நாடு நகரங்கள்லாம் சுற்றி எல்லாருமே அவருக்கு போடாத விஷயங்களும் இல்லை, எல்லாருமே போட்டிருக்காங்க. இறைவன் எல்லாருமே சேர்ந்து வந்து கூட சாப்பாடு போட்டு பார்த்தாங்க. சாப்பாடு போட்டால் எதுக்குமே அவருக்கு வந்து பண்ணலை. அது எத்தனையுமே அவர் சாப்பிட முடியல, அவரே அனுபவிக்கணும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே அந்த சாபம் என்பது எல்லாருக்கும் ஒன்று தான். சரஸ்வதி சாபம் விடுறாங்க, தன்னுடைய கணவருடைய தலையை எப்போ நீ துண்டிக்கப்பட்டிருக்கியோ, ஏன்னா 5 தலை, சிவனுக்கு 5 தலை, பிரம்மாவுக்கு 5 தலை. அப்போ பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் ஈக்குவலான இதுதான். அந்த தலையை வெட்டினதால தான் அவருடைய பவர் வந்து குறையுது. அப்படின்னும் போது என்னுடைய கணவருடைய சாபம் வந்து தலையை வெட்டினதால நீயும் இந்த மாதிரி தான் அலையணும், சாப்பிட முடியாமல், உணவு இல்லாமல், ஆகாரம் இல்லாமல் அலையணும்னு சொல்லிட்டு சாப்பிட விட்டுருவாங்க. அதுலேருந்து அவர் இந்த பிச்சை எடுத்துகிட்டு வராரு. எல்லா இடத்துலையும் இந்த இறைவனே பிச்சை எடுக்கிற சூழ்நிலை உருவாகுது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே கஷ்டங்கள் என்பது எல்லாருக்கும் உண்டு, அதுக்குண்டானது நடக்கும். எல்லாமே வந்து எதுவுமே வந்து சாதாரணமாகவே எல்லாமே போயிடும் நினைக்காதீங்க. சாபம் விடுறது வந்து நிச்சயமாக பலிக்கும். அப்படி தான் அவரே இந்த 12 வருஷங்கள் அங்கங்கே நாடு நகரெல்லாம் சுற்றிட்டு கடைசியாக வந்து தான் அவர் இங்கே வந்து நிவர்த்தி ஆகுது. அதோடைய பெருமாள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் கேட்பார். அம்மா வந்து கேட்பாங்க, இந்த சாபம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்னம்மா பண்ணுறதுன்னு பார்த்தா 3 உருண்டையாவது நீ தான் சமைக்கணும், உன்னுடைய கையாலே ருசியான சமையலாக இருக்கட்டும் தான் அந்த ருசியான சமையல் வந்து சமைக்க சொல்லி 3 உருண்டை பிடிச்சி முதல்ல வந்து 2 உருண்டையை கொடு, கையில் கொடு. அந்த 2 உருண்டையை வந்து அது சாப்பிட்டுட்டு பிரம்மனுடைய கபாலமானது சாப்பிட்டு 3ஆவது உருண்டையை வந்து இறைச்சி விட்டுடுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் ஆலோசனை சொல்லுவார். ஏன்னா அவர் தான் தீர்க்க தரிசி. இந்த எல்லாத்தையுமே நடத்திங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் தான். அவருடைய விளையாட்டு நிறைய இருக்குது. அவரால் நடக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே தெரியும். எல்லாமே அவர்கிட்ட அத்தனையுமே கண்ட்ரோல் தான் வச்சுட்ருக்காரு. அப்படி சொல்லும் போது தான் என்ன பண்ணுறாங்க, 3ஆவது உருண்டை போடும்போது தான் வந்து அந்த பிரம்ம கபாலமானது கீழே இறங்கும்போது தான் அம்மா வந்து ஆவேசமாக ஏறி உட்காருவாங்க. அப்போ தான் சிவனுடைய இந்த பிரம்மகத்தி தோஷமானது நீக்கப்பட்டிருக்கு. மலைநூலில் வந்தது அவருடைய பிரம்மகத்தின் தோஷம் நீக்கப்பட்டு சிவன் வந்து தன்னுடைய உருவத்தை வந்து காமிக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து லிங்கமே மாறுறார். மலைநூலில் வந்து அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு சிவராத்திரி அன்றைக்கு தான் வந்து அவருக்கு விடுதலை ஆகிற அன்னைக்கு தான் வந்து லிங்கமே மாறுறாரு. காரணம் என்னன்னு சொன்னால், மறுபடியும் நம்ம கையில் இருந்தால் அந்த பிரம்மனுடைய கபாலமானது பிடிச்சிருமோ என்னன்னு சொல்லிட்டு தான் வந்து லிங்கமாக மாற்றி காட்சி கொடுக்குறாரு. அதில் தான் பார்த்தீங்கன்னா லிங்கமாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து லிங்கமாக தான் இருக்கும். மேல்மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு உருவச்சிலையை பார்க்கலாம். அது ஒரு ஒரிஜினல் உருவச்சிலை. சின்னது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அப்படியே உட்காந்த மாதிரி இருப்பார், பயந்து சுரூபமாக இருப்பார். அதை பார்க்கும்போதே தெரியும் இவர் தானா சிவன். நிறைய பேர் கேட்பாங்க, அங்கே அம்மா பக்கத்தில் இருக்கிறவர் யாருன்னு கேட்பாங்க. சின்ன உருவமாக இருப்பார். அப்போ அதெல்லாம் உண்மையான விஷயங்கள் தான், இதெல்லாம் வந்து பொய்யான விஷயங்கள் இல்லை. ஏன்னா இந்த கோயில் எப்போ உருவாகுனதுன்னு எங்களுக்கே தெரியாது. பல தலைமுறைகளுக்கு அப்பால் பட்டு வந்திருக்கு. என்ன ஓலைச்சுவடியெல்லாம் எல்லாமே இருக்குது. இந்த புராணங்கள் எப்படி வந்தது, எப்படி இருந்தது, அம்மா வந்து எப்படி அமர்ந்தாங்க, எல்லாமே வந்து உண்மையான சம்பவங்கள் தான், எதுவுமே பொய்யான சம்பவங்கள் இல்லை. அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேல்மலையினர் வந்து நோக்கி வந்துட்டு இருக்காங்க. சார் பல கஷ்டங்களை பல பிரச்சனை சார், நான் வந்துட்டு போனதுலேருந்து இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் சார், சந்தோஷமாக இருக்கிறேன் சார். நிறைய பேர் கேட்பேன். கேட்கும்போது சார் எனக்கு வந்து பணம் எனக்கு முக்கியம் இல்லை சார், இன்றைக்கி 1 லட்ச ரூபா வருதுன்னா கூட அம்மாவை பார்க்காம நாங்கள் இருந்ததே இல்லை சார். அம்மாவை தானே கரெக்டாக வந்துடுவோம். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து வெளியே வருவோம். என்னங்கன்னா, இல்லைங்க எனக்கு பிஸ்னஸ்லாம் அப்புறம் தாங்க, எனக்கு வந்து பல கோடி ரூபா வருது, பல லட்ச ரூபா வருதுன்னா கூட அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த லட்ச ரூபா தங்கும், பல கோடி ரூபா தங்கும், இல்லைனா தங்காது. அதனால் அம்மாவை நான் பார்த்துட்டு தான் போயிடுவேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உடனே கிளம்பிடுவேன். மாதம் அமாவாசை ஆனால் கரெக்டாக வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சார் நான் 1 மாதம் வரல சார், எனக்கு பல பிரச்சனை கொடுத்துட்டாங்க சார் அம்மா வந்து. எனக்கு வராத போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ தொந்தரவுகள் பிரச்சனைகள் வந்தது. நான் வந்துட்டு போயின்னு இருந்த வரைக்கும் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை சார். 1 மாதம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், தொடர்ச்சி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாதம் அமாவாசை தோறும் மலைநூருக்கு வந்து அம்மாவுடைய அருளை பெறணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்காக லைனில் நில்லுங்க. நிச்சயமாக அம்மாவுடைய காட்சி உங்களுக்கு தத்ரூபமாக கிடைக்கும். இந்த வாழ்க்கையில், இந்த கலியுக வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அத்தனையுமே அவங்க கொடுப்பாங்க. அவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால தான் இன்றைக்கி மேல்மலையை நோக்கி பல பேர் வந்தபடியே இருந்துகிட்ருக்காங்க. அமாவாசைனா எக்கச்சக்கமான கூட்டங்கள். வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா திணறிக்கிட்டு தான் போவோம், அவ்வளோ கூட்டங்கள் போயிட்டுருக்காங்க. அமாவாசை ஊஞ்சல் வழிபாடுக்காக வந்திருக்காங்க. 12 மணிக்கு நைட்டு வந்து இரவு ஊஞ்சல் என்பது மேல்மலையனூர் கோயிலில் மட்டும்தான், மற்ற எல்லா ஊர்லேயும் இல்லை. இப்போ எல்லா ஊர் கோயில்லையும் அந்த ஊஞ்சல் தாலாட்டுங்கிறது இப்போ எல்லா ஊர்லேயும் நடத்துகிறாங்க. நல்லது, சந்தோஷம். அதுமாதிரி எல்லா ஊர்லேயும் கோயிலில் வந்து திருவிழா நடத்துங்க. ஊஞ்சல் உற்சவம் வந்து இதேமாதிரி நாங்கள் என்னென்ன தாலாட்டு பாடுறோமோ அதேமாதிரி பாடுங்க. நிச்சயமாக அந்த எல்லைக்கு உண்டானது, அந்த கோயிலுக்கு உண்டானது எல்லையுமே பாதுகாப்பாக இருக்கும்.
நாடு நகரம் எல்லாமே நல்லா இருக்கணும்னா அம்மனுடைய அருள் பெறணும். அதனால தான் நான் சொல்லிட்டு வரேன். இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா. என்னுடைய நம்பருக்கு எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய சந்தேகங்கள், பிரச்சனைகள், தீர்வுகள் என்னமோ இது எல்லாமே அம்பாள் எனக்கு கொடுத்த விஷயங்களை நிச்சயமாக உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுவேன். நன்றி, வணக்கம். மேல்மலையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா.